சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த வக்ஃப் போர்டில் இஸ்லாம் இல்லாதவை இருவர் அதிலே இடம்பெறலாம் என்று சொன்னீர்களே. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எங்கள் திருக்கோவிலில் ஒரு இஸ்லாமியர் அந்த அறநிலையத்துறையில் இருப்பதற்கு சட்டம் இடம் தருமா? சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா? ஏன் இந்த வெறுப்பு அரசியல்? அவர்கள் செய்த பாவம் என்ன? அவர்கள் செய்த குற்றம் என்ன? இப்படியே பேசி எத்தனை நாள் அரசியல் செய்வீர்கள்? ஒன்றுபட்ட இந்தியா, இந்தியாவினுடைய பன்மை தன்மத்திற்கு இன்றைக்கு பாடை கட்ட துடிக்கிறார்கள். ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆர்சி ரோமன் கத்தோலிக் சோனியா காங்கிரஸ் கட்சியின் தலைவர், ஒரு ரோமன் கத்தோலிக் சோனியா பிரதமர் பதவியை விரும்பவில்லை. அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ஏபிஜே அப்துல் கலாமை முன்மொழிகிறார். இதுதான் எங்கள் நாடு. இன்றைக்கு நீ என்ன செய்கிறாய்? வாய்ப்புட்டு சட்டத்தை காட்டு மிரட்டுகிறாய். இப்பொழுது அமலாக்கத்துறை எங்கள் மீது குறிவைத்திருக்கிறது. எங்களை அழுக்காக்க துடிக்கிறார்கள். சொத்து சேர்த்து விட்டான், அதிகாரத்தை பயன்படுத்தி என்று எங்கள் அமைச்சர்களை இன்றைக்கு குற்றவாளியில் கூண்டில் ஏற்ற துடிக்கிறார்கள். வீரபாண்டியார் படை நடத்திய மண்ணில் நாஞ்சில் சம்பத் வாழப்பாடியில் சொல்லுகிறேன், இதே அடக்குமுறை 75 நாங்கள் சந்தித்தோம். பூலாவரியில் இருந்து வழக்கை சந்திப்பதற்கு கிருஷ்ணகிரி நீதிமன்றத்திற்கு எங்கள் வீரபாண்டியார் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து போன நாட்கள் உண்டு. அதை தாண்டி வந்தவர்கள் நாங்கள். மிரட்டாதீர்கள். அன்னை முலைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை. அண்ணா மூட்டிய அனல் இன்னும் அணையவில்லை. ஏன் ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை என்று எதிரிகளுக்கு சொல்லுங்கள். புதிய புதிய எதிரிகள் அவதாரம் எடுத்து வருவார்கள். ஒரு சில்லறை பயல் சீமான் என்கிறவன், அவன் திமுக என்கிற ஆகாயத்தின் மீது கல்லறிகிறான். அவன் இந்த நாட்டில் திராவிட தேசியம் ஒன்று மாயை என்கிறான். தமிழ் தேசியம் தான் உண்மை என்கிறான். திராவிட தேசியத்தை 36 ஆண்டு காலம் பேசிய நாஞ்சில் சம்பத் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் ஒரு சிங்கப்பூர் உலகத்தில் தனிநாடாக